ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி 17ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் தலைவிதி மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலைவிதி ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்றோம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில ராசி நேயர்களுக்கு தலையெடுத்து மாறுங்க. அதே போல அந்த குறிப்பிட்ட ஒரு சில ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு அந்த அதிர்ஷ்டசாலி 3 ராசி நேயர்கள் யார் என்பதை இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல நம்ம முன்னோர் வழிபாடு செய்வோங்க. அதாவது அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த நாள்ல நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த நாள்ல நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு தானங்களும் செய்யலாங்க. ஆடி மாத அமாவாசை போலவே ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா நிறைய இறை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு நல்ல நாட்கள் எல்லாம் வருவதால் இந்த ஆவணியும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்லப்படுது. ஆவணி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பதும் தானங்கள் செய்வதும் வழக்கமான ஒரு விஷயங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா பொதுவாகவே அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் அதே போல இந்த நாளில் பித்ருகளுக்கு நினைவாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருவதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால கண்டிப்பா பித்ருக்களுடைய முழு ஆசையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லலாங்க. அதே போல இந்த ஆவணி அமாவாசையிலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து தர்ப்பணம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய பித்ரு கடன்களை தீர்த்து கொள்ளலாம். அதே போல தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல உங்களால முடிந்த அளவுக்கு தானங்களை நீங்க செய்யலாங்க. இந்த மாதிரி தானம் செய்யறதுனால நம்மளுடைய பித்ருக்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளில் பசியுடன் காத்திருப்பதாகவும் அதனால பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இந்த நாளில் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் மனமாற நம்மை வாழ்த்துவதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல அமாவாசை திதியில் அன்னதானம் செய்வது தேவாதி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு அந்த அதிர்ஷ்டகார 3 ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி சோமவதி அமாவாசை நாளானது வருதுங்க. அதனால இந்த 3 ராசி நேயர்களுக்கு அடிக்க போகும் அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பண்டிகையில் பாத்தீங்கன்னா அமாவாசை நாள் முக்கிய நாளாக சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீராடுவதற்கும் தானம் செய்வதற்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. செப்டம்பர் 2ஆம் தேதி சோமவாதி அமாவாசை நாள் வரதுனால இந்த நாள் ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாக சொல்லலாம். இந்து மதத்தில் மற்ற மாதங்களை விட இந்த சோமவதி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லலாம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல வரும் அமாவாசை ரொம்பவே சிறப்பாக பேசப்படும். ஆனால் இந்த வருடம் வரக்கூடிய சோமவதி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் 3 மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க உள்ளன. அதே போல இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 3 ராசி நேயர்களுக்கு யோகத்தால் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது.
அதிர்ஷ்டத்தை தேடி வரக்கூடிய அந்த முதலாவதான ராசி நேர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மேச ராசி நேர்களை சொல்லலாம். மேச ராசி நேர்களுக்கு இந்த சோமவாதி அமாவாசையால் பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு மங்களகரமான நாளாக அமைய போகுது. அதாவது இந்த நாளில் அவர்களுக்கு எது செய்தாலும் பாத்தீங்கன்னா நன்மையிலே முடியும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வருமானத்திற்கு நிறைய வழிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த சோமவாதி அமாவாசை நாளில் மேச ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நாளாக இருக்க போகுது. அதனால கண்டிப்பா மேச ராசி நேயர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த சோமவாதி அமாவாசை நாளன்னைக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல உங்களுக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த சோமவாதி அமாவாசை அன்று உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத ஒரு வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ரிஷபம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் பாத்தீங்கன்னா அதிக லாபம் கிடைக்குங்க. நீங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இந்த சோமவாதி அமாவாசை நாளன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துல சில முன்னேற்றங்கள் காணப்படலாம். அதனால உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் ஆரோக்கியமா நன்றாக இருக்க போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த சோமவாதி அமாவாசையினால என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கும்பராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த சோமவாதி அமாவாசை நாளன்னைக்கு உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்க போகுது. அதாவது இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது யோகமான நாள் அப்படின்னு சொல்றாங்களேன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசி நேயர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாற்றம் உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல புதிய வேலை தொடங்கியவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். சோ இந்த சோமவாதி அமாவாசை நாள் கும்பம் ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமாக அமையலாம். கும்பம் ராசியில இருக்கக்கூடிய நேயர்கள் ஏதாவது ஒரு புதிய தொழிலை செய்யணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சோமவாதி அமாவாசை நாள் பிறகு நீங்க அதை தொடங்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல நீங்க எது ஆரம்பித்தாலும் கண்டிப்பா அதுல ஒரு வெற்றியை நீங்க பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை நாள் அன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நாள் ரொம்பவே ஒரு விசேஷமான அம்சமான நாள் அப்படிங்கறதுனால நீங்க கண்டிப்பா அந்த நாளை செய்யலாங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த முயற்சினால உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கண்டிப்பா நீங்களே கண்கூடா பார்க்கலாம். சோ கண்டிப்பா கும்பம் ராசி நேயர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த சோமவாதி அமாவாசை நாளன்னைக்கு எந்தெந்த ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான யோகங்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரியாதவங்களும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கேற்ப அந்த அதிர்ஷ்டசாலி 3 ராசி நேயர்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க சந்திக்கலாம்.
இந்த பலனுக்கு ஏற்ப கண்டிப்பா நீங்க அந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நடந்து கொள்ளலாம். இதனால உங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக மாறப்போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை சேரும். தேங்க்யூ.